சப்போஸ் கன்சாங்குனஸ் மேரேஜாக இருக்குது, சொந்தத்திலே கல்யாணம் ஆகிருக்கும் பொழுது இந்த அபார்ஷன் ஆகிற ரிஸ்க் கொஞ்சம். மதருக்கும் ஜெனடிக் டெஸ்ட் பண்ணும், ஃபாதருக்கும் ஜெனடிக் டெஸ்ட் பண்ணும். அந்த ரிப்போர்ட்டில் ஏதாவது நார்மலி யூட்ரஸில் அமையிறது தான் இயற்கை. அதை தாண்டி இந்த மாதிரி கருக்குழாயிலையோ இல்லை வேறு பகுதியிலையோ கரு உண்டாயிருச்சு அப்படின்னா ஸோ இயற்கையான முறையில் மோஸ்ட்லி ஆயிரும். சப்போஸ் இயற்கையான முறையில் ஆகலை, அவங்களுக்கு டிலே ஆகுதுன்னா ப்ராபப்ளி சின்ன ட்ரீட்மெண்ட்டாக ஐயுஐ முறையில் அவங்களால கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நேயர் கேட்டிருக்காரு, டாக்டர் என்னோட மனைவிக்கு 2 times வந்துட்டு அபார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 வார கருவில் இதய துடிப்பு இல்லாததுனால அபார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாங்கள் என்ன பண்ணணும், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ 7 வார கரு அப்படிங்கும்போது அது ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெக்னன்சியே வந்து 3 பார்ட்ஸாக பிரிப்போம். ஃபஸ்ட்டு 3 months வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், அடுத்த 3 months செகண்ட் ட்ரைமஸ்டர், அதுக்கு அடுத்த 3 months தேர்ட் ட்ரைமஸ்டர். ஸோ ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லையும் அந்த கருவுக்கு வந்து துடிப்பு இல்லை அபார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு சில காரணங்கள் அதுக்கு வேறுபடும். ஸோ இப்போது நீங்கள் கேட்டிருக்கிறபடி பார்த்தா ஃபஸ்ட்டு 3 monthsக்குள்ளே, ஸோ 7 weeksல அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து 2 times ரிப்பீட்டடாக போயிடுச்சு, அது வந்து மிஸ்ட் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து யூஸ்வலி ஃபஸ்ட்டு 3 monthsல இந்த கரு அபார்ட் ஆகுது அப்படின்னாலே நம்ம முக்கியமாக 3 reasons வந்து இந்த அபார்ஷனுக்கு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் ரீசன் நம்ம காமனாக சொல்கிறது ஜெனட்டிக் இஷ்யூன்னு சொல்லுவோம். அதாவது நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ரிலேட்டடாக இருக்கீங்களா, சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, எந்த வகை சொந்தம், ஸோ இதெல்லாம் முக்கியமாக நம்ம ஹிஸ்ட்ரியில் கேட்போம். சப்போஸ் கன்சாங்குனஸ் மேரேஜாக இருக்குது, சொந்தத்திலேயே கல்யாணம் ஆகிருக்கும் பொழுது இந்த அபார்ஷன் ஆகிற ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் வரலாம். இல்லை அவங்க சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணலினாலுமே இப்போ மதர்க்காகட்டும் இல்லை ஃபாதர்க்காகட்டும் சர்டன் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ஜீனில் ஏதாவது மியூட்டேட்டிங் ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கருவில் வந்து அது டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கருவில் ஏதாவது ஜெனட்டிக் இஷ்யூ ஆகும்பொழுது இந்த மாதிரி 7 வாரத்துலேயே துடிப்பு போகிறது, இல்லை ப்ளீட் ஆகி அபார்ட் ஆகிறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் ஜெனட்டிக். அடுத்து வந்து நம்ம இம்யூன் அப்படின்னு சொல்லுவோம். இம்யூன் அப்படின்னா அவங்க உடம்புலையே அந்த கருக்கு எதிர்த்து ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிரும். எவ்ரி டைம் ப்ரெக்னன்சி ஆனாலுமே அந்த பெண்ணினுடைய உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகி இமீடியட்டாக அந்த ப்ரெக்னன்சியை டிஸ்டர்ப் பண்ணிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 monthsலேயே அபார்ட் ஆகிறது அது ஒரு முக்கியமான ஆன்டிபாஸ்போலைபிட் ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ தேர்ட் ரீசன் வந்து சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு காரணம் இருக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது கருக்குழாயிலையோ இல்லை கர்ப்பப்பையிலையோ நிறைய வகையான ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் டியூபர்குலஸ் இன்ஃபெக்ஷனோ இல்லை கொனோரியா இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் இந்த கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது நம்ம யூஸ்வலி அபார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு 7 weeksக்குள்ளே அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னென்ன பண்ணணும்னா ப்ராபப்ளி 2 பேர்த்துக்குமே பிளட்டில் வந்து ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணணும். அது வந்து கேரியோ டைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். மதருக்கும் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணும், ஃபாதருக்கும் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணும். அந்த ரிப்போர்ட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருக்காங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் ஜெனட்டிக்கலி 2 பேரும் நார்மலாக இருக்காங்க அப்படின்னா ஆன்டிபாஸ்போலைபிட் ஆன்டிபாடிஸ், அதாவது பிளட்டில் வந்து அந்த LAC1 ACLA இந்த மாதிரி ஒரு சில ஆன்டிபாடிஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஆல்மோஸ்ட் 2 reports 6 weeks அப்பார்ட் செக் பண்ணி அந்த ஆன்டிபாடி பாசிட்டிவ் இருக்கா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணணும். தேர்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கும்பொழுது அது வந்து நம்ம ஸ்கேன்லேயும் டயக்னோஸ் பண்ணி பயாப்சி எடுத்து அந்த கர்ப்பப்பையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் சம்டைம்ஸ் நம்மகிட்ட அபார்ட் ஆகிறாங்க செகண்ட் டைம் அப்படின்னா அந்த அபார்ஷன் மெட்டீரியலே நம்ம வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் அனுப்புவோம். ஸோ அதான் வந்து ஃபீட்டல் கேரியோடைப்பிங் சொல்லுவோம். இப்போ கரு சிதைவு ஏற்படுறதுலேருந்தே நம்ம ஜெனட்டிக் பார்த்தோம்னா அந்த கருக்கு என்ன ஜெனட்டிக் ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. சப்போஸ் நம்மகிட்ட அபார்ட் ஆகிறாங்க இந்த காரணங்கள்னால அப்படிங்கும்போது கம்பல்சரி ஃபீட்டல் கேரியோடைப்பிங் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ். இதில் என்னென்ன சப்போஸ் ஜெனட்டிக்கலி அவங்க அப்நார்மலாக வராங்க அப்படின்னா தென் கம்பல்சரி அவங்களுக்கு வந்து திருப்பியும் அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத அவங்க ப்ராப்பராக ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுக்கணும். ஸோ இதுக்குன்னே தனியாக ஜெனட்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கவுன்சிலிங் எடுத்து எத்தனை % அடுத்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக இவாலுவேட் பண்ணணும். சப்போஸ் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, ஒரு 50% இல்லை 75% வாய்ப்பு இருக்குன்னா அவங்க வந்து IVF முறை சஜஷன் கொடுக்குறோம். ஏன் IVF சொல்கிறோம் அப்படின்னா
அப்படின்னா அதில் நம்ம கருவாக உண்டாக்கி அந்த கருவிலேருந்து நம்ம பயாப்சி எடுத்து பார்க்குறோம். இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் ஒரு டியூச்சின் டிஸ்ட்ரஃபி இருக்குது, அப்போ அந்த ப்ரீவியஸ் பேபிக்கு அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம அந்த கருவிலேயே அந்த பயாப்சி எடுத்து இந்த ஜீன் பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணி எந்த கருவில் பாதிப்பு இல்லையோ அந்த கருவை செலக்ட் பண்ணி வைக்கும் பொழுது அந்த பேபிக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஜெனட்டிக் இஷ்யூ இருந்தால் இந்த மாதிரி டீல் பண்ணுறோம். சப்போஸ் ஆன்டிபாடிஸாக இருக்குது அப்படின்னா இந்த பெண்களுக்கு வந்து நம்ம ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடியே ஆஸ்பிரின் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆஸ்பிரின் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அண்ட் ப்ரெக்னன்சி ஆன அப்புறம் ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் வந்து 8 months ப்ரெக்னன்சி வரைக்குமே ரெகுலராக கண்டினியூ பண்ண சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆன்டிபாடிஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ஃபெக்ஷன் அப்படிங்கும்பொழுது அது டோட்டலி வேறு. என்ன வகையான இன்ஃபெக்ஷன் செக் பண்ணி அதுக்குண்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தென் கன்சீவ் ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான டெஸ்ட். அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து கன்சீவ் ஆகிறது பெட்டர். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கன்சீவ் ஆகிற வாய்ப்பு நல்லா இருக்குது, பட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கேரி பண்ண முடியல. ஸோ அதனால் கம்பல்சரி இந்த டெஸ்ட்லாம் பார்த்துட்டு முன்கூட்டியே ஃபோலிக் ஆசிட், ஆஸ்பிரின் இந்த மாதிரி ஒரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கன்செப்ஷன் போனாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஹெல்த்தி பேபியாக எடுக்கிறதுக்கு அடுத்த ப்ரெக்னன்சியில் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஒரு நேயர் கேட்டிருக்காரு, டாக்டர் என்னுடைய மனைவிக்கு 2 years பேக் வந்துட்டு அபார்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி கருக்குழாயில் கரு உண்டானதுனால கருக்குழாயை எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. மறுபடியும் எகெயின் நான் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இது வந்து கருக்குழாயில் கரு உண்டாகிறது வந்து எக்டாபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். அதாவது நார்மலி யூட்ரஸில் அமையிறது தான் இயற்கை. அதை தாண்டி இந்த மாதிரி கருக்குழாயிலையோ இல்லை வேறு பகுதியிலையோ கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அது வந்து எக்டாபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். ஸோ இது அப்நார்மல் பொசிஷனில் இருக்கிறதுனால எந்த பொசிஷனில் இருக்கோ அது டெஃபினட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் மோஸ்ட் காமன் சைட் வந்து டியூப்ஸ் தான். இப்போ நார்மலி வந்து உங்களுக்கு 14 days ஆச்சுன்னா எக் வந்து ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதே ஸ்பெர்ம் வந்து கீழ் வழியாக மைக்ரேட் ஆகி கரெக்டாக யூட்ரஸ்குள்ளே ஸ்பெர்ம் ட்ராவல் பண்ணி போகணும். அண்ட் டியூப்ஸ் வழியாக அது போய் எக்கோட ஜாயின் ஆகணும். அதுதான் இயற்கையான ப்ராசஸ். அதுதான் கருவாக ஃபார்ம் ஆகுது, எம்ப்ரியோவாக. இந்த எம்ப்ரியோ வந்து அகைன் டியூப் வழியாக ட்ராவல் பண்ணி யூட்ரஸில் போய் உட்காரணும். இதுதான் இயற்கையான இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இந்த டியூப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடுச்சு, அது அந்த கருவினால டியூப் வழியாக போக முடியல அப்படின்னா அந்த கருக்குழாயிலே அந்த கரு உண்டாகி அங்கேயே ஃபார்ம் ஆயிரும். அதுதான் மெயின் ரீசன் ectopic pregnancy. So infections is the main reason for ectopic pregnancy. But ectopic pregnancy பொறுத்த வரைக்கும் வெரி ஏர்லியாக கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப ஏர்லியாக கண்டுபிடிக்கிறோம். ப்ரெக்னன்சி ஆகி 5 to 6 daysலேயே நம்ம வந்து பீட்டா ஹெச்ஜி டெஸ்ட் மூலியமாகவோ இல்லை சம்டைம்ஸ் ஒரு ஸ்மால் சாக் அந்த யூட்ரஸோட சைடில் ஸ்கேனில் தெரியலாம். ரொம்ப ஏர்லியாக நம்ம கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி எக்டாபிக் ப்ரெக்னன்சி ஏர்லியாக கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். மேபி ஒரு 1 week 10 days ஆகுது, நம்மளால் திருப்பியும் அதை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணி லேப்ரோஸ்கோப் பண்ணி அந்த கருக்குழாயை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இது வந்து நார்மலாக பண்ணுற ப்ராசஸ் சால்பிங் எக்டமின்னு சொல்லுவோம். ஸோ பட் என்ன இன்னொரு கருக்குழாய் இவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் மோஸ்ட்லி இவங்களுக்கு இன்னொரு கருக்குழாய் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து அடுத்து வந்து இந்த திருப்பியும் எக்டாபிக் வருமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க. அகைன் ரெக்கரன்ஸ் சான்ஸ் வந்து 20% இருக்குது. ஈவன் தோ நம்ம டியூப் நல்லா இருக்குது, யூட்ரஸ் நல்லா இருக்குது எல்லாமே சொன்னாலுமே 20% அந்த டியூபோட டெண்டன்சி அந்த கருவை அங்கேயே தங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் அடுத்து அவங்க ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கர்ப்பப்பையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, டியூப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு ப்ராப்பராக ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகணும். அண்ட் கன்சீவ் ஆன உடனேவே அவங்களுக்கு பீட்டா ஹெச்சிஜி பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு இது டப்ளிங் எப்படி இருக்குது, அதாவது இப்போ சப்போஸ் இன்னைக்கு ரிப்போர்ட் 100 இருக்குன்னா 48 hours கழிச்சு 200 இருக்கணும். இது வந்து பீட்டா ஹெச்சிஜியோட டப்ளிங் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். நார்மல் ஹெல்த்தி ப்ரெக்னன்சினா எக்ஸாக்டாக டபுள் ஆகும், 48 hours டபுள் ஆகும். சப்போஸ் எக்டாபிக் ப்ரெக்னன்சியாக இருக்குது அப்படின்னா டப்ளிங் ப்ராப்பராக இருக்காது, இன்க்ரீஸ் ஆகும் பட் ப்ராப்பராக டபுள் ஆகாது. ஸோ இதை வச்சே நம்ம ஒரு ஐடியா மேபி அகைன் அவங்களுக்கு ஒரு எக்டாபிக் இருக்கலாமோ அப்படிங்கிற பிளட் டெஸ்ட் மூலியமாகவே நம்ம ஒரு சஸ்பிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நெக்ஸ்ட் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. தாராளமாக இயற்கையாகவே கன்சீவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இன்பிட்வீன் கேப்பில் அதர் டியூபோட பேட்டன்சி நம்ம ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்லேயோ இல்லை எஸ்எஸ்ஜி டெஸ்ட்லேயோ அதர் டியூப் நார்மலாக இருக்காங்கிறது இவாலுவேட் பண்ணிவிட்டு தாராளமாக அவங்க இயற்கையான முறையில் ட்ரை பண்ணலாம்.
சப்போஸ் டிலே ஆகுது, ஏன்னா எப்படி இருந்தாலும் 2 டியூப் இருக்கிற இடத்துல இப்போ ஒரு டியூப் தான் அவங்களுக்கு ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் ப்ரெக்னன்சி டிலே ஆகலாம். அப்படி டிலே ஆகுதுன்னா அவங்க ப்ராபப்ளி ஐயுஐ முறையை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஐயுஐங்கிறது அந்த கருமுட்டையை வளர்த்தி கரெக்டாக கருமுட்டை வெடிக்கும் போது ஹஸ்பண்டோட செமன் எடுத்து யூட்ரஸில் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுவோம். ஸோ ப்ராபப்ளி ஸ்கேன் வழியாக நம்ம இப்போ லெஃப்ட் சைட் டியூப் தான் இருக்குன்னா ஓகே, லெஃப்ட் சைட் கருமுட்டைகள் நல்லா வளர்ந்துருக்கான்னு செக் பண்ணி அந்த டைமில் நம்ம ஐயுஐ பண்ணோம் அப்படின்னா அவங்களோட சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும். ஸோ இயற்கையான முறையில் மோஸ்ட்லி ஆயிரும். சப்போஸ் இயற்கையான முறையில் ஆகலை, அவங்களுக்கு டிலே ஆகுதுன்னா ப்ராபப்ளி சின்ன ட்ரீட்மெண்ட்டாக ஐயுஐ முறையில் அவங்களால கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் என்ன ஒன்லி ஃபேக்ட், அடுத்தும் எக்டாபிக் வரலாம். அது கொஞ்சம் ப்ராப்பராக மருத்துவரோட ஃபாலோஅப் கரெக்டாக இருக்கணும். ஏர்லியாகவே அவங்க செக்கப் பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ஃபைண்டிங்காக அவங்க அப்சர்வ் பண்ணிக்கணும். இன்னொரு கேள்வி டாக்டர், என்னுடைய மனைவிக்கு ஸ்கேன் பண்ணும்போது கருப்பையில் கட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பை கட்டினால கரு உண்டாவதற்கான வாய்ப்பை தடுக்குமான்னு கேட்டிருக்காரு. ஸோ கர்ப்பப்பை கட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து யூட்ரின் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம். இப்போ நார்மலி கர்ப்பப்பை வந்து 3 பகுதியாக 3 லேயர்ஸாக இருக்கும். ஸோ அவுட்டர் லேயர்னு சொல்லுவோம், மிடில் லேயர், அதே மாதிரி இன்னர் லேயர். ஸோ இந்த 3 லேயர்ஸில் இந்த கட்டிகள் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். அவுட்டர் லேயரில் இருக்கலாம், இன்னர் லேயரில் இருக்கலாம், மிடில் லேயரில் இருக்கலாம். ஸோ இப்போ இவங்களுக்கு கட்டி இருக்குங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுறது அவங்களுக்கு சிம்டம்ஸ், அதாவது ஹெவி ஃப்ளோவாக இருக்கும், சம்டைம்ஸ் பெயின் இருக்கும், இல்லை குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட் வரும்போது நம்ம ஸ்கேன் பார்க்கும்பொழுது இந்த கட்டிகளை டயக்னோஸ் பண்ணுறோம். ஸோ முக்கியமாக இதுக்கு டயக்னோசிஸே ஸ்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கேனில் நம்ம முக்கியமாக பார்க்குறது எத்தனை கட்டிகள் இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது, அதாவது குழந்தை உட்கார்ற பகுதியில் இந்த கட்டிகள்னால ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். முக்கியமாக இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பையோட தசைப்பகுதி மயோமெட்ரியமில் பெரிய பெரிய கட்டிகள் இருக்கலாம், இல்லை சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்ட்ஸ், அதாவது கர்ப்பப்பை உள் சுவரில் கட்டிகள் நிறைய தொங்கிட்டு இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த 2 கட்டிகள் தான் முக்கியமாக குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக சொல்கிறோம். இதே வெளிப்பகுதி சப்சீரோசல் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னா அந்த கட்டிகள் வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கட்டிகள் நம்ம ரிமூவ் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. பட் இன்ட்ராமியூரல் சப்மியூக்கஸ் நம்ம கம்பல்சரி லேப்ரோஸ்கோப்போ ஹிஸ்ட்ரோ லேப்ரோஸ்கோப்புன்னு சொல்லுவோம் முறையில் கட்டிகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கட்டிகள் வந்து அந்த குழந்தை எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷன், குழந்தை உட்காரதையும் பாதிக்கும், அதே மாதிரி ஸ்பெர்ம்ஸ் மைக்ரேட் ஆகி அந்த எக்கு கூட போய் ஜாயின் ஆகிறதையும் பாதிக்கும். அண்ட் இந்த கட்டிகள்லேருந்து ஒரு சில ஹார்மோன்ஸ் லைக் ப்ரொலாக்டின் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த குழந்தை எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷன் டிஸ்டர்பன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்ட்ஸ், இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ்னு உங்கள் ஸ்கேனில் டயக்னோசிஸ் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அதை நம்ம ஹிஸ்டோ லேப்ரோஸ்கோப் மூலிமா ரிமூவ் பண்ணோம். அண்ட் அடுத்து வந்து சைஸ் ஆஃப் த ஃபைப்ராய்ட். இப்போ ரொம்ப சின்ன சின்ன கட்டிகள் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நிறையா இருக்கும், மல்டிபிள் சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கட்டிகள் வந்து குழந்தை உட்கார இடத்துல இல்லை, தள்ளி இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி கட்டிகள் நம்ம ரிமூவ் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. பட் ஒரு சில ஃபைப்ராய்ட்ஸ் ஒரு 3 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது, ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது, நல்லா சைஸபிள் ஃபைப்ராய்ட்ஸாக இருக்குது, அண்ட் குழந்தை அமைகிற ஆல்மோஸ்ட் நாங்கள் மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கப்பிள்ஸ் வந்து கம்பல்சரி ஹிஸ்டோ லேப்ரோஸ்கோப்பில் அந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் ஒன்ஸ் ஃபைப்ராய்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலி லேப்ரோஸ்கோப் மூலையில் ரொம்ப நம்ம ஹை டெக்னாலஜியில் அந்த யூட்ரஸ் டேமேஜ் இல்லாமல் கட்டி மட்டும் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு லேப்ரோஸ்கோப் ஸ்பெஷலிஸ்ட் வேணும். ஸோ அவங்க மூலிமா இந்த கட்டிகளை வந்து நம்ம ஈவன் நம்ம மருத்துவமனையில் ஆல்மோஸ்ட் 25 to 30 ஃபைப்ராய்ட்ஸ் கூட ரிமூவ் பண்ணி நல்ல முறையில் கன்சீவ் ஆகி பேபியோட போயிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்ஜரி வந்து எக்ஸ்பர்டைஸாக நல்ல முறையில் பண்ணாதான் ஃப்யூச்சர் ப்ரெக்னன்சியில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அண்ட் ஒன்ஸ் ஃபைப்ராய்டு எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 months வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த கர்ப்பப்பை நல்ல முறையில் ஆறி ப்ரெக்னன்சிக்கு ரெடி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்பொழுது த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி இந்த உமன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய டைம் அந்த கட்டி எடுத்த இடம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரெக்னன்சி அப்போ யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த இடம் விரிவாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஆமாம், டெஃபினட்டாக அன்ப்ராப்பர் செக்கப் அவங்க போயிட்டுருக்கணும். டாக்டர் சொல்கிற டைமில் கரெக்டாக போகணும். அண்ட் ஒரு சில சிம்டம்ஸ் நாங்கள் எஜுகேட் பண்ணுவோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் ப்ராபப்ளி உங்களோட ஸ்கார் வந்து வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எஜுகேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அவங்க முன்கூட்டியே மருத்துவரோட கன்சல்ட்
கன்சல்டிங் பண்ணியிருக்கணும். அண்ட் நிறைய கட்டி எடுக்கிற பெண்கள் அதே மாதிரி டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி கொஞ்சம் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸு நார்மல் டெலிவரி அப்போ அந்த யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகும் பொழுது அகெயின் ரப்சர் ஆஃப் த யூட்ரஸ் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெண்கள் சிசேரியன் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி அவங்க 8 months நிறைஞ்சு 9 months பிகினிங்லேயே கூட சம் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சிசேரியன் செக்ஷன் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக இப்போ மயோமெக்டமி ஃபைப்ராய்டு எடுத்திருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம முக்கியமாக அப்சர்வ் பண்ணி அவங்க ப்ராப்பர் டெலிவரி வரைக்குமே ப்ராப்பர் மானிட்டரிங்கோடு அவங்கள நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா தாராளமாக நல்ல முறையில் அவங்க கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அந்த சின்ன சின்ன கட்டிகள் சொன்னீங்கல்ல, அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சின்ன கட்டிகள் இருக்கிறதுனால ஃபியூச்சரில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துமா? ஸோ இந்த சின்ன சின்ன கட்டிகள் வந்து நம்ம எடுக்கும் பொழுது சம்டைம்ஸ் யூட்ரஸோட டேமேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சின்ன கட்டிகள் நம்ம எடுக்காமல் கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். பட் சப்போஸ் அவங்க ப்ரெக்னன்சி ஆகி நல்ல முறையில் டெலிவர் ஆயிட்டாங்க, அதுக்கு பிற்பாடும் அவங்க எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேன் பார்த்து அந்த கட்டிகள் சைஸ் வளருதான்னு பார்க்கணும். ஏன்னா எனி ஃபைப்ராய்ட் ஹேஸ் அ டெண்டன்சி டு க்ரோ. அதுக்கு வந்து மெடிகேஷன்ஸோ இல்லை எதுவும் இல்லை, வளராமல் பண்ணுறக்குன்னு இல்லை. ஏன்னா இது நல்ல ஸ்ட்ராங் ஃபைப்ரஸ் டிஷ்யூ, அது வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் எவ்ரி இயர் அவங்க மானிட்டர் பண்ணி ஸ்கேன் பார்த்து இது ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்கிறது ப்ராப்பராக கைனகாலஜிஸ்டோட கன்சல்டேஷன் அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஃப்யூச்சரில் அது வளர்றதுனால அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ், பீரியட்ஸ் ப்ராப்ளமோ இல்லை பெயினோ இல்லை சம்டைம்ஸ் ரொம்ப வளருதுன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற சுச்சுவேஷன், இதெல்லாம் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம். இப்போ இன்னொரு நேயரோட கேள்வி என்ன அப்படின்னா, ஐவிஎஃப் முறையில் கன்சீவ் ஆனவங்களுக்கு நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்றத கேட்டிருக்காரு.